அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த கும்பராசி நேயர்களுக்கு 30 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளுமானது பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆடி மாதத்தில் இவர்களுக்கு கிரக அமைப்புகளானது சாதகமாக இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, அவர்களுடைய பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் இந்த ஆடி மாதமானது அம்பாளுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அம்மனை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6வது வீட்டில் வேலை, கடன், உடல் ஆரோக்கியங்கள் சார்ந்த ராசியில் சூரியனுடைய பயிற்சியானது நடக்கக்கூடிய காலங்கள். அதாவது இந்த ஆடி மாதங்களானது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும். உங்களுடைய நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றாகவே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய உத்தியோகங்கள் சார்ந்த முடிவுகளானது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். அதே போல் எதிரிகள் கடன் தொல்லைகளானது பார்த்தீங்கன்னா நீங்குங்க. கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதங்களானது கலவையான ஒரு மாதமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திடீரென்று ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாகவே எதிர்கொள்ள வேண்டிய இருக்கும். அதே போல் உங்களுடைய இலக்குகளையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அடைய கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அதேபோல் இந்த ஆடி மாதத்தினுடைய தொடக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே உங்களுக்கு வேலையிலுமே எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவுகளானது கிடைக்காததுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக நீங்கள் உணர்வீர்கள். அதே போல் பண பரிவர்த்தனைகளை பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். இல்லையெனில் பெரிய நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் தைரியம் மற்றும் விவேகத்துடன் ஒவ்வொரு கடினமான சவால்களையுமே பார்த்தீங்கன்னா சமாளிப்பதில் நீங்கள் இறுதியில் வெற்றியும் பெறுவீர்கள். அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2வது வாரங்களில் உங்களுடைய உடல் நலம் மற்றும் உணவு பழக்க வழக்கத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லையெனில் நோய் தொற்றுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் இந்த ஆடி மாதத்தினுடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம். வரவுக்கு ஏற்ற செலவுகளானது உங்களுக்கு இருக்கும். செலவுகளை மற்றும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும். அதே போல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் பார்த்தீங்கன்னா சரியாக நிர்வகிக்க வேண்டும். முயற்சிகளானது உங்களுக்கு வீணாகலாம், பண விரயங்களும் ஆகலாம். அதே போல் ராசியில் சனி வக்ரம் அடைவது ஏதோ ஒரு குழப்பமான நிலையில் இருப்பது போலவே நீங்கள் உணர்வீர்கள். அதேபோல் குழப்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. நீங்கள் அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்களினுடைய உதவியும் இப்பொழுது பெறலாம். அதே போல் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். அதேபோல் வேலை செய்பவர்களினுடைய வருமானங்களும் இப்பொழுது அதிகரிக்கும். ஆனால் வருமானத்துடன் ஒப்பிடும்போது கொஞ்சம் கூடுதலாகவே செலவுகள் அதிகமாக இருப்பதனால பொருளாதார நெருக்கடிகளானது உங்களுக்கு நீடிக்குங்க. தொழில் ரீதியாக தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு அமையும். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்ல இடத்தில் அமர்வதே உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தீர்க்க உதவும். குறிப்பாக அதுவும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், இந்த தீயணைப்பு, சீருடை பணிகளில் இருப்பவர்களுக்கு யோகமான காலமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் புதிய வேலை மாற்றங்கள் முயற்சி செய்யக்கூடியவர்கள் இப்போ இந்த ஒரு காலகட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதம் தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீர்கள்.
பலராலுமே செய்ய முடியாத காரியங்களை இப்பொழுது வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு வரலாங்க. பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கும் உங்களுக்கு காணப்படும். அதே போல தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களானது உங்களுக்கு இருக்குங்க. வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபாரங்களானது வளர்ச்சி பெறும். அடுத்தவர்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும் பொழுது கவனங்களானது தேவை. அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது மிகவும் நல்லது. உத்தியோகஸ்தரர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அதேபோல் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலைகளானது இப்பொழுது கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானங்களானது கிடைக்குங்க. முக்கிய நபர்களினுடைய அறிமுகத்தினால நன்மையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலைகளானது காணப்படுங்க. பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியும் இருக்கும். அதேபோல் பெண்களுக்கு பணவரவுகளானது அதிகரிக்குங்க. எந்த ஒரு காரியமும் லாபகரமாய் நடந்து முடியும். செயல்திறன்களானது உங்களுக்கு கூடும். மாணவர்கள் பாடங்களை மனநெறியுடன் படிப்பீர்கள். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளானது வெற்றியடையும். கலைஞர்கள் உற்சாகமுடன் செயல்பட்டு கொடுத்த வாக்கினை இப்பொழுது காப்பாற்றி விடுவீர்கள். அதேபோல் பணவரவுகள் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். தேவையான பட வாய்ப்புகளானது இப்பொழுது வருங்க. அரசியலில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளானது நிலவும். குறிப்பிட்ட சிலர் உங்களுக்காக பேசுவார்கள். நற்காரியங்களில் ஈடுபட்டு பேரும் புகழும் கிடைக்க பெறுவீர். அதே போல இந்த மாதத்தில் பயணங்கள் செல்ல நேரிடலாம். வாக்கு வன்மையினால எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு விலகுங்க. பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலங்களானது உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புகளானது அதிகரிக்குங்க. எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலங்களும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது இப்பொழுது நீங்கும். குழந்தைகள் இப்பொழுது உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியுங்க. தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களானது உண்டாகும். பணவரவுகள் உங்களுக்கு கணிசமாகவே உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். சிலருக்கு வீடு மனை இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகங்களானது இப்பொழுது உண்டாகுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். அதேபோல் வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியங்களும் உங்களுக்கு மேம்படும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் கிடைப்பதில் இருந்த தடைகளானது இப்பொழுது விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்களானது மிக எளிதாகவே உங்களுக்கு முடியுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணங்கள் இருந்தால் இப்பொழுது அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த மாதத்தினுடைய பெரும்பகுதி மிகவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க. கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது அனுகூலமாகும். உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இப்பொழுது எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு 1, 2, 7. அதே போல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானையும் பைரவரையும் மறக்காமல் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். அதே போல் சிறப்பு பரிகாரமாக
அஷ்டமி தினத்தில் வந்து பைரவருக்கு அர்ச்சனை வந்து செய்து வழிபடுவதும், செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.